மிளகா, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜாரில் போட்டு வச்சுருக்கு. நான் இன்றைக்கி பிரியாணி பாட்டில் மண்சட்டியில் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ப்ரீ ஹீட்காக இதை சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி புழுங்கல் அரிசியும் வந்துட்டு ஒரு 1 hour பிஃபோராகவே நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இதுக்கே குமுளியில் வந்துட்டு கறி மசாலா பிரியாணி இலைன்ற மாதிரி எல்லா பட்டையோட மசாலா ஐட்டம் ஸ்மெல் வரும்னு சொல்லி விற்கிறாங்க. இன்றைக்கி நான் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் சுருள் பட்டை. ஸோ விட்ட ஆயில் வந்துட்டு சூடாகிடுச்சு. இந்த இதை போட்டுடலாம். கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவும் குடமிளகாவும் இந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்காச்சு. தக்காளியும் அடுத்து போட்டுடலாம். இப்போ எனக்கு கேபேஜும் போட்டாச்சு. மண் சட்டின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு ஃப்ரை ஆகிடும். ப்ளஸ் ரைஸ் போடும் போது நமக்கு எல்லாமே வெந்துடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி கொடுத்தாலே போதும். உப்பும் போட்டுடலாம். ஸோ இப்போ நான் இந்த ரைஸு ஊற வச்ச தண்ணி அது எல்லாமே நான் ஒன்றா போட்டுட்டேன். இனி மூடி கொடுத்து வேகிற டைம் தான். நம்மளோட வெஜிடபிள் புலாவ் மாதிரி பிரியாணி மாதிரி ரெடி. நான் வெறும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் மசாலா ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் அந்த கறி மசாலா எல்லாமே முழுசாக தான் போட்டிருக்கேன். எதுவுமே அந்த கரம் மசாலாவோ இல்லைன்னா பிரியாணிக்குள்ள மசாலா பவுடர்ஸ் எதுவுமே நான் போட கிடையாது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால வயிறுக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.